வெல்கம் டு அவர் மிஸ்டர் ஆர் பிஸ்னஸ் கார்பரேஷன். ஸோ இன்றைக்கோட லாஸ்ட் வீடியோ ரிசல்ட்டோட ஃபைனல் டிக்ளேர் வந்து இந்த தருணத்தில் பண்ண போகிறோம். சரியாக நேரம் 10:30 மணி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே வந்து மேக்ஸிமம் 107. இது இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடி நகர்ந்து போகலாம். அதாவது 108 தொகுதிகளை நோக்கி நகரலாம். ஏன்னா எல்லா தொகுதிகளோட வாக்கு எண்ணிக்கையும் அட்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா டிவிகே இந்த 10:30 மணி அளவில் 102 இதை வந்து ஜெயிச்சிட்டாங்க. பேலன்ஸ் லீடிங் மட்டும் இருக்கிறது 5 சொல்லியிருக்காங்க. அட்மோஸ்ட் அந்த 5லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா வாக்கு எண்ணிக்கை 33க்கு 33, 40க்கு 40 அப்படி பார்க்கும்போது ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ அட்மோஸ்ட் நம்ம எவ்வளோ டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்னா, சோளிங்கரில் மட்டும் 3163 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறாரு. பட் 2 ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது இவிஎம் இதில். ஸோ 3163 பின்னாடி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கேண்டிடேட் வந்து பீட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த தொகுதி முன்னாடி போகுமா பின்னாடி போகுமான்றது தெரியும். ஸோ ஆல்ரெடி 102 இதில் ஒரு 4 தொகுதி முடிஞ்சு அதில் தமிழக வெற்றி கழகம் தான் டிக்ளேர் ஆகிருக்கு. அப்போ 106 கன்ஃபார்மாக வின் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ திராவிட முன்னேற்ற கழகமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கதுலேயும் எல்லாமே முடிஞ்சுது. ஒரே ஒரு பொசிஷன் அதான் திருப்பத்தூரில் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா வெறும் 30 ஓட்டில் மட்டும்தான் பெரிய கருப்பன் வந்து முன்னாடி இருக்கார். ஸோ 30 ஓட்டு இன்னும் ஒரு ரவுண்ட் இவிஎம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் இது தமிழக வெற்றி கழகம் கைக்கு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போகுதுன்றப்ப 107ங்கிறது 108 வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் வந்து கரூர் தொகுதியில் விஜயபாஸ்கர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொற்பமான அளவு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு, 1821 ஓட்டு வித்தியாசத்தில். ஸோ இது வந்து டிஎம்கே கோட்டை செந்தில் பாலாஜி லீட் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் அவர் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2 தொகுதியை தவிர மீதி எல்லாமே டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு அட்மோஸ்ட். ஸோ 234ல் 232 எண்ணிக்கை முடிஞ்சது. அதன் அடிப்படையில் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டிவிகேவோட அதிகப்படியான ப்ராபபிலிட்டி 108 வரலாம். 108. டிஎம்கே வந்து 60 இருக்கிறது 59 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 47ங்கிறது ஏடிஎம்கே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் 5க்கு 5 ஜெயிச்சிட்டாங்க. பிஎம்கே 4க்கு 4 ஜெயிச்சிட்டாங்க. ஐயுஎம்எல் 2, சிபிஐ 2. ஸோ அலைன்ஸ் ஆஃப் டிஎம்கே அண்டு ஏடிஎம்கேயில் பெரிய சேஞ்சஸ் வரப்போகிறது கிடையாது. டிவிகே 107ங்கிறது அதிகப்படியான தொகுதிகள்ங்கிறது 108 எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டில் டிவிகேக்கு ஷார்ட்டேஜ் ஆகிறது 10 சீட் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுதுங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸில் இது டிக்ளேர் பண்ணப்பட்டுரும். மோஸ்ட் ப்ராபபிள் 2 ரவுண்டு இருக்கனால அந்த தொகுதி ஈவன் பின்னாடி போனாலும் கூட அதில் 30 சீட் அப்படின்றதுனால அது முன்னோக்கி வருது. அப்படின்றப்ப டிவிகே 107க்கு குறையாதுங்கிறதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. 10:33 நிமிடம் நிலவரப்படி பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. 106 சீட் வந்து டிவிக்கு ஜெயிச்சிருக்காங்க.